நம்ம நிறைய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அல்டிமேட் கோல் என்னவாக இருக்கும்? அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணது நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா, எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே ஒரு கம்பெனியில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஏர்னிங்ஸ் ஈல்டு எவ்வளோ அப்படின்றது தான் நம்ம இங்கே கேல்குலேஷனில் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ஏர்னிங்ஸ் உங்களுக்கு வேணும் இல்லையா? அந்த ஏர்னிங்ஸ் ஈல்டு தான் எப்படி கால்குலேட் பண்ணுறது, எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து 20% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு 20% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது எல்லா கம்பெனிஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸே சில கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. அந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ வந்து 5 ரூபா. தட் மீன்ஸ் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா ஒரிஜினல் பேஸ் ப்ரைஸ் ஆஃப் எ ஸ்டாக் செட் பை த கம்பெனி. கம்பெனி அவங்களோட ஸ்டாக்கை விடும்போது ஒரு ப்ரைஸில் ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ அப்படின்னா டிவிடெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டிவிடெண்ட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது, பே அவுட்டில் கிடைக்குன்றது தான் உங்களுக்கு டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட் மீன்ஸ் ஒரு கம்பெனி அவங்க பர்சன்டேஜில் கேல்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. 50% அந்த கம்பெனியோட இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா 100 ரூபீஸில் போயிட்டுருக்கு. சரி, இப்போ இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ அப்படின்னா டிவிடெண்ட் பர் ஷேர், ஒரு ஷேரோட டிவிடெண்ட் டிவைடட் பை த இபிஎஸ், தட் மீன்ஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ எவ்வளோ, 50% ஈக்குவல் டு டிவிடெண்ட் பர் ஷேர் அப்படின்னா டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து 20% ஆஃப் 5. 20% ஆஃப் 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபி. ஸோ 1 ரூபி பை இபிஎஸ். நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ இபிஎஸ் ஈக்குவல் டு 1/0.5 ஈக்குவல் டு 2 rupees. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து 2 ரூபா. சரி, இப்போ வந்து ஏர்னிங்ஸ் ஈல்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஏர்னிங்ஸ் ஈல்டு ஒரு ஷேருக்கு எவ்வளோ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இபிஎஸ் பை ஸ்டாக் இன்டூ 100. ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2 rupees பை 100 எவ்வளோனா மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100 பார்த்தீங்க அப்படின்னா 2%. ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்டாக்குக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஏர்னிங்ஸ் ஈல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% கிடைக்குது. ஸோ எப்படி பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இப்படி தான் நம்ம பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டை நம்ம எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கலாம். தேங்க்யூ.